இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தை யூஸ் பண்ணி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி சார்ந்த அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய அந்த அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2020 எப்படி இருக்க போகுதுங்கிற பொது பலன் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகிய துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசியவே மே முதல் 2 வாரம் பார்த்து 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுகிறார். மே 15க்கு அப்புறம் அது ஒரு நல்ல விஷயம்தான். வரவேண்டிய வரவுகள், ஷேர் மார்க்கெட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய சில லாபங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், பிரச்சனை இல்லாத அமைப்புகளாக இருக்குது. இதுவரை செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சனியோடு சேர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வரக்கூடிய உடல் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த புதன் இப்போது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேருவது அருமை. ஸோ எகெயின் சில வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள லாபங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள், வண்டி வாகனம், சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை 7ஆம் இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல மாறுறார். ஸோ அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இடமாற்றங்கள் உண்டு, சுப முதலீடுகள் உண்டு, வரவுகள் உண்டு, சில நிதி நிலைமைகள், பணம் போக்குவரத்து, வரவேண்டிய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே கொஞ்சம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 5ல் இருக்கார், கேது 11ஆம் இருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ ஒரு மாதிரி அமைப்பு இருக்குன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் ஓரளவுக்கு இதுவரை சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மெல்ல நாம் நினச்சது ஒன்று வேறு மாதிரி நடந்துருச்சு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் உண்டு. தங்கம், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குகிற இல்லத்தரசிகள்லாம் தங்கம் கொஞ்சம் வாங்குறது, நகை கொஞ்சம் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ஒரு சொத்தை கொடுத்து நல்ல லாபம் பெறுவது, மாமனார் மூலமாக சில சொத்துக்கள் வருகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாப்புக்குச்சிகள் போகும்பொழுது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போகிறனாலையும் மறைமுகமான சில விஷயங்கள் தான் வருமே ஒழிய நேர்த்தியாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தொழில் மூலமாகவோ அதுலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் இன்கம் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும், கமிஷன்ஸ், புரோக்கரேஜ், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா வரும். ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருந்த கடன் தொல்லைகள், அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் முடிவு எடுத்து சிலதெல்லாம் முடிகிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் செவ்வாய் சனியோடு சேர்ந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகுது. ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இதுவரை ஒரு மாதிரியான அமைப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதும் இருந்தவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ், சில வாய்ப்புகள், சில வேலை வாய்ப்புகள், சில மாற்றங்கள், சில ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் 2 கையால் பிடிச்சி அதில் மூலமாக வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவல் போகக்கூடிய. ஏன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே முடிஞ்சு ஜூன் மாதம் வருது. அது 10ஆம் இடத்துக்கு குரு வரார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் கையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் காசு வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில்லறை வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2026 குறிப்பாக செகண்ட் ஆஃப் துலாம் ராசிக்காரருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில்
நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அதில் வந்து எது மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் இருக்கா, ஸ்தானபலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதனும் புக்திநாதனும் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்க, இது மாதிரி விஷயத்தையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம், அடுத்த 2 வருடம்லாம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம வாழ்க்கை திசை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸஸ் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் சில முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரம் எப்படி நம்ம காட்டுது, டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, வேலை, கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகள், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, எப்போ சுப விஷயங்கள் நடக்குது, திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி டைமில் அமைப்பு வருது, நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ எப்படி வருது, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு போகலாம், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அதே மாதிரி எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம், எப்போ வந்து நம்ம வீடு வண்டி வாகனம் வாங்குவோம், வாழ்க்கையில் தேவையான ஒரு அத்தியாவசிய விஷயங்களுக்கும் இந்திய வேத ஜோதிடத்திலான அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன்கள் எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பிரித்து பார்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்களில் எப்படி பண்ணால் எப்போ பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முறையில் நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் நம்ம கண்டிப்பாக தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் வெற்றி பெற முடியும். அது மூலமாக நல்ல பலாபலன்களை நம்மளால் ஃபேஸ் பண்ணி தேவையற்ற மன கசப்புகள், விரக்திகள், தோல்விகளை தவிர்த்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் பொறுமையாக செய்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் நம்மளுடைய கர்மாவின் பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, யோகமான பிளானட்ஸ் என்னவா இருக்குது, எந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம், எது மாதிரி ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், இதெல்லாம் நம்மளோட ஜாதகத்தில் எந்த நேரத்தில் வந்து செயல்படுகிறது, எப்போ வரைக்கும் காத்திருந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.